ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் Soniacharles. இன்னைக்கு என்னோட சேனல்ல கேரட் கீர் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்றேன். பொதுவாகவே கேரட்ல ஏதாவது செய்யணும் அப்படின்னா கேரட் ஹல்வா, கேரட் பொரியல் அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நம்ம செய்வோம். கேரட் கீர்ன்றது ரொம்ப சுலபமா ஒரு 10 நிமிஷத்துல ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி நீங்க செஞ்சிடலாம். ஸோ இது எவ்வளவு சுலபமா செய்யறதுன்றதை இந்த வீடியோல பாருங்க. வீடியோட முடிவுல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். கேரட் கீர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 180 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 3 கேரட் கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் பாலுக்கு. இது ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா திக்காக வரும். 1/2 கப் சர்க்கரை, அப்புறம் சாப்டு நட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் சைஸில் கட் பண்ணிக்கிட்டா போதும். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதை நான் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேக விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இதை நான் 3 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அது வேகிறதுக்கு. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை 3 விசிலுக்கு இப்போ நான் இதை வேக விடுறேன். இப்போ கேரட் வெந்துடுச்சு, நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை நல்லா ஆற விடணும். இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். கேரட் நல்லா ஆறின பிறகு இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடணும். சுட சுட சேர்த்துறாதீங்க, அப்புறம் அரைக்கும் போது எல்லாம் வெளியே தெரிச்சிரும். ஸோ கேரட் நல்லா ஆறின பிறகு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைக்கும்போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கேரட்டை வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு பால் லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பால் இந்த மாதிரி பொங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ரொம்ப கொதிக்க விட வேணாம், இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வந்தாலே போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட் பேஸ்ட்டை நான் இதில் சேர்க்குறேன். அதில் சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி கட்டியாக எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த பாலோட அந்த கேரட்டோட பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கேரட் சேர்த்த மாதிரியே தெரியாது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை அப்படியே வேக விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். நல்லா இப்படி கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி கலந்து விடும்போது இடையில ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஓரத்தில் ஆடை கட்டுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அதில் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும் அதை சாப்பிடும்போது. அந்த ஓரத்தில் ஃபார்ம் ஆகிற அந்த இதெல்லாம் எடுத்து விட்டுறணும். இப்போ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் தேவையான அளவு சர்க்கரை சேர்க்குறேன். நான் இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். 1/2 கப் சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் அதை விட கம்மியாக சேர்த்தா அந்த டேஸ்ட் வராது. 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் இதில் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காவை இப்படி தட்டி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம், முந்திரி, பிஸ்தா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க நட்ஸ்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அது நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக அருமையாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுவையான கேரட் கீர் தயாராக இருக்குது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான கேரட் கீர் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.